நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன நான் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், என்ன கரெக்டாக பண்ணேன், எப்படி ப்ராஃபிட் எடுத்தேன், எப்படி லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை ஏன் ஷேர் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னா, மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பல ட்ரேடரை வந்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ட்ரேட் பண்ணுறவங்க, 15 வருஷமாக ட்ரேட் பண்ணுறவங்க, அவங்கள போய் பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்து தப்பு பண்ணேன், அதனால் லாஸ் பண்ணேன். இந்த மாதிரி விஷயம் வந்து கரெக்டாக பண்ணேன், அதனால் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு. நம்ம அடிபட்டு மிதிப்பட்டு கற்றுக்கிறத விட அடுத்தவங்களோட நாலேஜை நம்ம கேதர் பண்ணோம்னாலே போதுங்க, நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதாவது டிசம்பர் மந்த்துக்கு மட்டும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேங்கிறது உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லியே ஆகணும். இந்த பிடிஹெச்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீவியஸ் டே ஹை. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ மாதிரி நம்ம ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணால் கீழே வந்து என்ட்ரி எடுப்போம், ப்ரீவியஸ் டேவோட ஹையை கட் பண்ணால் மேலே வந்து என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரியே நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரேக் அவுட் நடந்தது. பிரேக் அவுட் நடந்தோடனே அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டேபிளைஸ் ஆனோடனே, அதாவது கரெக்டாக இந்த கேண்டில் தாங்க, இந்த கேண்டில் வந்து ஒரு ஸ்டேபிளைசேஷன் கொடுத்தது, நமக்கு ஒரு கன்ஃபார்ம் கொடுத்தது. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருந்ததுங்க. இந்த இடத்துல, அதாவது ஃபஸ்ட்டு டேவோட ப்ரீவியஸ் டேவோட இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட்டு 1:3 அப்படி வச்சுட்டேங்க. வச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டார்கெட்டு ஹிட் ஆணுச்சு. டார்கெட் ஹிட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வழக்கம் போல் நம்ம போதும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு வெளியே வந்துடுவோம். ஆனால் அந்த மனப்பான்மை வெள்ளிக்கிழமை எனக்கு வரல. எனக்குள்ளே இருந்த எமோஷன், மார்க்கெட் இன்னும் ஏறும், இன்னும் புல்லிஷ் ஆகும், இன்னும் வந்து நமக்கு நிறையா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேராசை அந்த இடத்துல என்னை வந்து ஒரு லாக் பண்ண வச்சிருச்சு. மறுபடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டே எண்டுக்குள்ளே எனக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகிடுச்சு. இதே இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகிடுச்சு, டார்கெட்டும் ஹிட் ஆணுச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க இன்றைக்கி நம்ம ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இதை நம்ம போடுறோம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ராஃபிட் பார்த்துட்டிங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு வெளில போயிடலாம். நம்ம இன்னும் ஏறும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை, முக்கியமாக பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டு ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஏறினா இன்னும் ப்ராஃபிட், இன்னும் கொஞ்சம் ஏறினா இன்னும் ப்ராஃபிட் அப்படி தான் நினப்போம். பட் ஸ்டாப் லாஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதனால தான் சொல்கிறேன், பிகினர்ஸாக உள்ளே வரவங்க எல்லாருமே ஒரு 1000லேருந்து 1500 கிடச்சிதுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. அப்படி இல்லையா 500 கிடச்சா கூட போதும், ஸ்கிப் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. நம்ம இன்னும் ஏறும் வெயிட் பண்ணோம்னா அன்றைக்கி நம்ம எமோஷ்னல் ட்ரிகர் ஆகி நம்ம லாஸ் தாங்க பண்ணுவோம். நானும் அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை லாஸ் பண்ணேன். நான் ஏன் என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா, என்னோட என்ட்ரி எதுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து என்ன ட்ரெண்டுங்கிறது இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிட்டேன். மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற 3 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அப் ட்ரெண்டு. பட் ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதில் ஷார்ட் கவரிங் ரேலி, அதாவது குறிப்பிட்ட அளவு மேலே போன மார்க்கெட்டு மறுபடியும் கீழே வரும் அப்படிங்கிறது தான் ஷார்ட் கவரிங் ரேலின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப் ட்ரெண்டுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, இன்றைக்கி நம்ம பை சைடு தான் போகணும் அப்படின்னு. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ப்ரீவியஸ் டேவோட ஹையவும் சேமாக நமக்கு வந்து கட் பண்ணுச்சு. இதை பார்த்தீங்களா, இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் டேவோட ஹையவும் நல்லாவே எனக்கு கட் பண்ணாங்க. இந்த இடத்த கட் பண்ணோன்னே ரெண்டாவதாக அடுத்த ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே கிடச்சிது. அடுத்த கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, அடுத்து பயப்படாமல் என்ட்ரி கொடுப்பேன். நான் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1:3 தாங்க போடுவேன், அப்படி இல்லாட்டி 1:2 தான் போடுவேன், ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு ஸ்டேபிலேஷன் கொடுத்தோன்னே கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் டேவோட அன்னைய டேவோட அந்த லோவில் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட் வச்சுப்போம். 50லேருந்து 60 பாயிண்ட் வச்சோம்னா என்றைக்குமே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளில வருவேன். பட் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை எனக்குள்ளே இந்த எமோஷன் ட்ரிகர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4000 லாஸ் பண்ணிட்டேங்க. நான் இந்த 4000 லாஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இதே தான். பட் ஆனால் நம்ம என்ன தான் கெஸ் பண்ணாலுமே மார்க்கெட் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போணுச்சு. அந்த போதுங்கிற ஒரு மனப்பான்மை எனக்கு வராதனால
என்னோட எமோஷனல் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லலை. இன்னும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம இந்த இடத்த டார்கெட்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், மார்க்கெட் இன்னும் ஏறும் அப்படின்னு. பட் எதிர்பாராத விதமாக மறுபடியும் வந்து ஸ்டாப் லாஸே ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் ரொம்ப கீழேயே போயிட்டாங்க. இதுதாங்க. இந்த மாதிரி தப்பை வந்து தயவு செஞ்சு யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நானும் என்ன சொல்கிறேன்னு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.